முதலில் அறிமுகப்படுத்தியவர் வீரர் காமராஜர். இலவச கல்வி, கட்டாய கல்வி மற்றும் மதிய உணவு திட்டத்தை போன்ற மகத்தான திட்டங்களை நமக்கெல்லாம் கொண்டு வந்து ஏழை மக்களின் வாழ்வில் அறிவு பாதையை நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்பதை வீரர் காமராஜர் புரிந்து கொண்டமை என்ற அடிப்படையில் அவர் விவசாயத்திற்கு அவர் மக்களின் மீது கொண்ட அந்த பற்றின் காரணமாக மக்களுக்கு எது தேவை, விவசாயமும் கல்வியும் மிக மிக அவசியம் என்பதை நன்கு உணர்ந்த அவர் இந்த இரண்டு விஷயங்களையும் உண்மையிலேயே ஒரு செழிப்படைய செய்தவர் கர்ம வீரர் காமராஜர். அதனால்தான் அவருடைய ஆட்சி காலத்தை நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, தமிழக வரலாற்றில் என்ன சொல்றோம், அவருடைய ஆட்சி காலம் பொற்காலம் என்று இன்று வரை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அவரு அதோட மட்டும் இல்ல, விவசாயம் கல்வி அதை மட்டும் அவர் கவனம் செலுத்தினாரா அப்படின்னா இல்லை, தொழிற்சாலைகள் பக்கமும் தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். NLC என்று சொல்லக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அவர் தான் ஆரம்பிச்சார். அதுபோல சென்னை ஆவணி ராணுவ தொழிற்சாலை அவருடைய காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான தொழிற்சாலை. இதுபோல பல பெரிய தொழிற்சாலைகளை தமிழகத்தில் கொண்டு வந்து முத்திரை பதித்தவர் கர்ம வீரர் காமராஜர், கிங் மேக்கர் காமராஜர், கருப்பு காந்தி காமராஜர். 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், 4 முறை MP-யாக அந்த பதவியை அலங்காரம் செய்தவர். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாளும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. பிடித்த கையில் ஏடு கொடுத்த மகராஜனி வந்தானம்மா, இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் நீடு எவன்தானம்மா, வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார், வேலை உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்திவனே. நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, இருந்தாலும் பதவி போனாலும் உதவி புரிவானம்மா, தன்னை பெற்ற தாயை விட பிறந்த நாடுதான் பெரிது என்பானம்மா.